எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து கோதுமை தோசை வந்து நம்ம எப்படி சுடலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வளைஞ்ச கிண்ணமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு அதில் ஒட்டாமல் இருக்கும். 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு வந்து மெஷரிங் கப்பில் வந்து 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. அது 62 கிராம் வந்து அது. இப்படி மாவை இது மேலே போட்டுட்டு இந்த ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு மேலே இப்படி தள்ளி விட்ருங்க. அதான் வந்து கரெக்டான அளவு வந்து காட்டும். அதுக்கப்புறம் வந்து மாவை எடுத்து அந்த உப்பு போட்டு அந்த கிண்ணத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க. இது வந்து விருன்னார் ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் கூட அதில் கலந்து போட்டுக்கோங்க. இதான் வந்து பதம். அந்த பதம் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சுக்கோங்க. அந்த மாவெல்லாம் எடுத்து அதில் ஊற்றி விட்டு இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. இது வந்து சமைச்சி எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி சமைச்சி. நன்றி.